எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகியாக அறிமுகமானவர்தான் நடிகை லதா. நளினி என்ற இயற்பெயரோடு ராமநாதபுரத்தில் பிறந்த லதாவின் தந்தை ராமநாதபுரம் ராஜா சண்முக ராஜேஸ்வர சேதுபதி. ராஜ வம்சத்தில் பிறந்த நடிகை லதா உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகியாக அறிமுகமாகி பின் எம்ஜிஆரின் உரிமை குரல், மீனவ நண்பன், சிரித்து வாழ வேண்டும், நீதிக்கு தலைவணங்கு, நாளை நமதே என 20 திரைப்படங்களில் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்து சாதனை படைத்தார். எம்ஜிஆர் நடித்த கடைசி திரைப்படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலும் எம்ஜிஆருக்கு ஜோடி நடிகை லதா தான். இதுவரை 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் நடிகை லதா 1983ஆம் ஆண்டு சிங்கப்பூர் தொழிலதிபரான சபாபதியை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின் நடிப்பதை நிறுத்திக் கொண்டு சிங்கப்பூரிலே இருந்து வந்தவருக்கு கார்த்திக், சீனிவாஸ் என்ற 2 மகன்கள் உள்ளார்கள். எம்ஜிஆருடன் ஜோடியாக நடித்தவர் என்பதாலே 50 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் எம்ஜிஆர் ரசிகர்கள் மத்தியில் லதாவுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. பிரேம்குமார் வெள்ளித்திரையில் ஒரு கதாநாயகனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். தமிழ் சினிமாவில் நாட்டுப்புற பாட்டு என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமான பிரேம்குமார் பின் தனம் திரைப்படத்தில் கதாநாயகனாகவும், சாட்டை, பிரியாணி, விக்ரம் வேதா, சர்கார், ஹீரோ, மாஸ்டர், துணிவு என பல திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்து அசத்தி இருக்கிறார். பிரபல குணச்சித்திர நடிகை வடிவுக்கரசி மற்றும் பழம்பெரும் நடிகை லதா அவர்களின் நெருங்கிய உறவினரான பிரேம்குமார் ராமநாதபுரம் மன்னர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியின் பேரனாவார். சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் பாரதி ராஜாவின் கிழக்கு சீமையிலே திரைப்படத்தில் நான் தான் முதலில் கதாநாயகனாக நடிக்க இருந்தது. என்னை வைத்து சில காட்சிகளை எடுத்துவிட்டு இனிமேல் இந்த திரைப்படத்திற்கு நீ வேண்டாம் என்று பாரதி ராஜா மறுத்து விட்டதாகவும் மன வருத்தத்தோடு குறிப்பிட்டிருந்தார் நடிகர் பிரேம்குமார். நான் ராமநாதபுரம் அரச குடும்ப பின்னணி கொண்ட பெரிய இடத்து பையனாக இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எனது சொந்த முயற்சியில் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல்வேறு கஷ்டங்களை திரைத்துறையில் அனுபவித்ததாகவும் மிகுந்த வேதனையோடு குறிப்பிட்டிருந்தார் பிரேம்குமார். வடிவுக்கரசி தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகைகளில் ஒருவர். பாரதி ராஜாவால் சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் பின்னாட்களில் மெல்ல மெல்ல கவனிக்கத்தக்க நடிகையாக தமிழ் சினிமாவில் வளர்ந்து கொண்டிருந்தார். வடிவுக்கரசியின் பெரியப்பா பிரபல இயக்குனர் A.P. நாகராஜன். புராண திரைப்படங்களை இயக்கி புகழ் பெற்றவர். வடிவுக்கரசியின் தந்தை சினிமாவில் பைனான்ஸ் செய்து வந்த ஒரு பைனான்சியர். இந்த வகையில் சினிமா பின்னணி இருந்தாலும் வீட்டுக்கு தெரியாமல் முதல் படத்தில் நடித்து தந்தையின் எதிர்ப்பை சம்பாதித்தவர். அதற்கு காரணம் பண்ணை வீட்டில் சௌகரியமாக வாழ்ந்த வடிவுக்கரசியின் குடும்பம் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து சென்னைக்கு இடம்பெயர வேண்டிய சூழல். குடும்ப கஷ்டத்திற்காக துணிக்கடை உள்ளிட்ட கிடைத்த வேலைகளெல்லாம் செய்து வந்தார் வடிவுக்கரசி. தூர்தர்ஷனில் நாடகத்திலும் நடித்துக் கொண்டிருந்தார். கன்னிமாரா ஹோட்டலில் ஹவுஸ் கீப்பிங் பணியாளராக இருந்தபோதுதான் சிகப்பு ரோஜாக்கள் பட வாய்ப்பு வரை தேடி வந்தது. குடும்ப வறுமை, விவாகரத்து இதையெல்லாம் தாண்டி கடந்த 45 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு அடையாளத்தை பிடித்திருக்கிறார் வடிவுக்கரசி எனும் மகா நடிகை. வடிவுக்கரசி ஒரு நடிகையாக இதுவரை 350க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் பல்வேறு சின்னத்திரை நாடகங்களிலும் நடித்திருக்கிறார். ஆரம்ப காலகட்டங்களில் இவர் ஒரு நடிகையாக இருந்தபோது தமிழ் சினிமாவில் படங்களை தயாரிக்க தனது மந்திராலயா ஆர்ட்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் ஆயத்தமானார். ஆனால் வடிவுக்கரசி ஒரு நடிகையாக இருந்து தயாரிப்பாளராக உயர்ந்ததால் இவரின் தயாரிப்பு நிறுவனத்தில் நடிக்க பல்வேறு நடிகர்களும் தயக்கம் காட்டினார்கள். அந்த நேரத்தில் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்துடன் இணைந்து நடித்த வடிவுக்கரசி இதை பற்றி விஜயகாந்திடம் சொல்ல உடனே அவரை ஆறுதல் படுத்திய கேப்டன் விஜயகாந்த் உங்களது தயாரிப்பு நிறுவனத்திற்கு நான் படம் நடித்து தருகிறேன் என வாக்குறுதி கொடுத்தார். அப்படி ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்து அன்னையன் தெய்வம் என்ற திரைப்படத்தை வடிவுக்கரசி தனது மந்திராலயா ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் மூலம் தயாரித்திருந்தார். 1986ஆம் ஆண்டு வெளியான அந்த திரைப்படம் வடிவுக்கரசிக்கு ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. வடிவுக்கரசியின் தயாரிப்பு ஆசையை நிறைவேற்றியது மட்டுமல்லாமல் கடைசி வரை வடிவுக்கரசியை முதலாளி அம்மா என்று மட்டுமே அழைத்திருந்தார் கேப்டன் விஜயகாந்த். இந்த நிகழ்வை வடிவுக்கரசியே ஒரு பேட்டியில் கண்கலங்கி குறிப்பிட்டும் இருக்கிறார்.